பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் சங்கீத தியானம், சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் முதலாவது நாம் பிரியமாக இருக்க பழக வேண்டும். வேதத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும். வேதத்தில் அதிகமாய் பிரியம் வைக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். அநேகமாயிரம் வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் ஆண்டவர் நமக்கு தந்த வேதமே நமக்கு நலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீதை போல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் நிச்சயம் இந்த வேதம் நம்மை உயர்த்தும். இந்த வேத வசனம் நம்மை பரிசுத்தவானாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வேதத்தில் பிரியம் வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வேத வசனத்தில் வளருவோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து கொள்ளுவோம். அதுவே நமக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் பரதேசியாய் தங்கி வீட்டிலே உமது பிரமாணங்கள் கீதமாயின என்று சொல்லுகிறார். வேத வசனத்தில் பிரியம் வைத்தார். அதை தன் வாழ்நாள் முழுவதும் உட்கொண்டு அதை பாடி அதை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். நாம் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருப்போம். அந்த வேதத்தை இருதயத்தில் பதித்து கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும். உள்ளத்தில் அந்த வசனங்களை வைத்து தியானித்து பார்ப்போம். வசனத்துக்கு முன்பாக நம்மை நிறுத்தி வசனமாகிய கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய குறைகளை நாம் சரி செய்வதற்கு இந்த வேதத்தில் நாம் தியானமாக இருந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்தால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. சங்கீதம் 1:3 வசனத்தில், அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கும் பொழுது நாம் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரமாயிருப்போம், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்போம், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால், நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் நாமும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்போம். அந்த வேத வசனத்தை தியானிப்போம். இரவும் பகலும் நம்முடைய உள்ளமும் கலிகூறும், ஆத்துமாவும் கலிகூறும். ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் நாம் வாழ முடியும். கர்த்தருடைய கரம் நம்மை வழிநடத்தும். ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் நானும் குற்றமற்றவர்களாய் நிறுத்துவதற்கு வசனம் நம்மை கரைதிரை அற்றவர்களாய் நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. ஆகவே அந்த வசனத்தை தியானிப்போம், அந்த வசனத்தை பிரியமாயிருப்போம். அந்த வேத வசனங்களை இரவும் பகலும் கை கொள்ளுவோம். நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.